சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழாக கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எம்பிஎம்சிஏக்கான கவுன்சிலிங்க்கு முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பற்றின ஒரு அப்டேட்டு. ஸோ அது என்ன அப்டேட் இருக்குது, என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு எம்பிஎம்சிஏக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷனோட அஃபிஷியல் போர்ட்டலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்காக ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் க்ளோஸ்டு. புதுசாக யாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணிட்டோம். ஹவெவர் யூ கேன் ஸ்டில் மேக் பேமெண்ட் அன்டில் 6/7/2024 7 PM. ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் மட்டும் ஃபெயில்ட் ஆகி பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை 6/7/2024 அதான் இன்னொரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் மட்டும் பண்ணலாம், புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் பேமெண்ட் பெண்டிங் இருந்தால் பேமெண்ட் பண்ணலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இஸ் ஸ்டார்டட். ஆமாங்க, அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2 வீக்ஸாகவே நடந்துகிட்ருக்கு. ப்ளீஸ் கீப் யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆக்டிவ் அன்டில் கவுன்சிலிங் கம்ப்ளீட். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி ரெடியாக வச்சுருங்க கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும். இஃப் there are any queries during certificate verification officer will contact you via mobile. ஒருவேளை உங்களோட சர்டிஃபிகேட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாங்கள் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் உங்களோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்தது அப்படின்னா அந்த காலை எல்லாரும் அட்டன் பண்ணுங்கள் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும், ஓகேவா? இந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அதிமேதாவிக்கலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது, ஓகேவா? அதனால் இந்த கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை ஆக்டிவாக வச்சுருங்க. ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கால் வரும். ஆல்ரெடி கால் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க. ப்ரோ எனக்கு காலே பண்ணல ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கால் வரும். பிரச்சனை இல்லாதவங்களுக்குலாம் கால் வராது. அப்படியே கால் வரனாலும் அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7ஆம் தேதி இல்லை 8ஆம் தேதி அப்டேட் பண்ணுவாங்க. அதில் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டில் இருக்கா இல்லை கம்ப்ளீட்டில் இருக்கா, என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம், காலே வரலனா கூட, ஓகேவா? ஸோ அது 8ஆம் தேதி 9ஆம் தேதி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நம்ம பார்த்துக்குவோம். இப்போதைக்கு பேமெண்ட் மட்டும் பெண்டிங் இருந்தாலோ சர்டிஃபிகேட் மட்டும் பெண்டிங் இருந்தாலோ அதை நீங்கள் இப்போ பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதை பண்ணாதவங்க இப்போ பண்ணிடுங்க, 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ மொபைல் நம்பரை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. கால் எப்போ வேணாலும் வரலாம், எந்த டைமில் வேணாலும் வரலாம். நைட்டு 7 மணிக்கு கூட கால் வரும், காலையில் 6 மணிக்கு கூட வரும், ஓகேவா? ஏன்னா வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் நடக்குது. ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்னா உங்களுக்கு ஜிசிடி காலேஜில் இப்போதைக்கு ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை 3rd இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க, அந்த செட் ஆஃப் ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கால் பண்ணி உங்களுக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபை ஸ்டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் அதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன், ஓகேவா? இப்போதைக்கு வந்துருக்கக்கூடிய அப்டேட்டு இவ்வளோ தான். இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.